யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அந்த நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நானும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் இவர்கள் எல்லாத்தையும் நான் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அதற்காக நான் என்ன முயற்சி எடுத்தேன்? கேள்வி சகோதரர்களே. என்னுடைய பிள்ளை ஃபஜ்ர் தொழாமல் இருக்கிறான், நான் கேள்வி கேட்டிருக்கேனா? யோசித்து பாருங்க. என்னுடைய பையன் பாட்டு கேட்டு தவறான ஆடையை அணிந்து தவறான பெண்ணுடன் தவறான ஒரு தொடர் வைத்திருக்கிறான், எப்பயாச்சும் நான் கேட்டிருக்கேனா? என்னுடைய பையன் ஃபோனில் என்னென்ன வீடியோக்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்களை அவன் செய்து கொண்டு இருக்கிறான், எப்பயாவது ஆராய்ச்சி பார்த்துருப்போமா? என்னுடைய மனைவி ஒரு ஒழுக்கமான பெண்ணாக இருக்கிறாளா, தொழுகின்றாளா, இதை நாம் எப்பயாச்சும் கேள்வி கேட்டிருப்போமா? இது அப்படியே வீட்டில் ஒரு உலகம் ரீதியாக ஒரு விஷயம் நடக்கட்டும், உடனடியாக கேள்வி வரும். இங்கே ஒரு 500 ரூபா வச்சுருந்தேன், எங்கே போச்சு? கேள்வி கேட்குறோமா இல்லையா? ஃபஜ்ர் ஏன் துருல, வந்த உடனே தூங்கிட்டான், குரான் ஏன் படிக்கலை, அவனுக்கு ஏன் மதரசாக்கு இன்னும் அனுப்பலை? இந்த மாதிரி கேள்வி நம்ம எப்பயாவது கேட்டிருப்போமா? அப்போ என்ன இஸ்லாமிய குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம்? இஸ்லாமிய குடும்பம் என்று சொன்னால் எல்லா கட்டங்களிலும் எல்லா இடத்திலும் ஒவ்வொரு நாளும் இஸ்லாமிய சட்டங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும், அமல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் இஸ்லாமிய குடும்பமாக மாற முடியும். நம்மளுடைய கல்யாணம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் எப்படி நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில் இல்லை. சொத்து பிரிக்கக்கூடிய அந்த பாகம் பிரிவு அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய கற்றுக் கொடுத்த முறையில் இல்லை. நம்மளுடைய தொழுகை அதுவும் கிடையாது. அப்போ எதுதான் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த முறையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு நெஞ்சு கொஞ்சம் ஒரு 2 விஷயங்கள் தான் இருக்கும். அப்போ இதுதான் நாங்கள் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா முஸ்லிம்களும் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து இஸ்லாத்தை இருக்கக்கூடிய சட்டங்களை அமல்படுத்தினால் எல்லா முஸ்லிம்களும் எல்லா ஃபித்னாக்களிலிருந்தும் காப்பாற்றப்படுவார்கள். என்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் சரி செய்தால் போதும், முயற்சி எடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு முயற்சி எடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் என்னுடைய சமுதாயத்திற்கு ஒரு தகப்பனை போல, ஒரு முஷ்ஃபிக், ஒரு அதிகமாக பாசம் காட்டக்கூடிய ஒரு தந்தை போல நான் அவர்களுக்கு இருக்கின்றேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒரு நெருப்பில் அந்த பூச்சி போகுது, அந்த நெருப்பை ஒரு வெளிச்சமாக நினச்சி அந்த பூச்சி இல்லாமல் அதுக்கிட்ட போயிட்டு இருக்குது, அதெல்லாம் நான் தடுக்கின்றேன். ஆனால் அவர்களோ இதுதான் வெளிச்சம் என்று அந்த நெருப்பில் போகிறாங்க. இப்போ என்னுடைய வேலையை நான்